யோவான் 14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14 யோவான் 14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில அநேக விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கும் பொழுது இந்த வார்த்தை நமக்கு கேட்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு வசனம். உன் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள தேவன், எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. சோ என்னென்ன ஜெப குறிப்புகள், ஏதோ ஒண்ணுதான் கேட்கணும் இல்லைன்னா ரெண்டு தான் கேட்கணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ல எவ்வளவு காரியம் வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம். ஆண்டவர் என் நாமத்தினால நீங்க கேட்டீங்கன்னா நான் அதை தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உலக பிரகாரமான சில ராஜாக்களை நம்ம பார்க்கும் பொழுது ஏரோது ராஜா அந்த பிலிப்புவினுடைய மகள் சலோமி நடனம் ஆடும் பொழுது அவன் சொல்றான், நீ என்ன வேணா கேளு. ஏன்னா அவன் நடனம் ஆடினதை குறித்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, நீ என்ன வேணா கேளு, ராஜ்யத்தை பாதி கேட்டா கூட நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா சொன்னக்கப்புறம் அவ தன்னுடைய தாயின் தூண்டுதல் நிமித்தம் யோவான் ஸ்நானகனுடைய தலை ஒரு தாளத்திலே கொண்டு வரப்பட வேண்டும்னு கேட்ட உடனே ஆணையிட்டது நிமித்தம் வேற வழி இல்லாம அவன் கொடுக்கறான்னு சொல்லி பாக்குறோம். அவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு கொடுக்கறான். அவனுக்கு அதை செய்ய விருப்பம் இல்ல, ஆனா சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கறான். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. அவரு ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம கேட்கும் பொழுது அதை சும்மா நம்ம யார் வேணாலும் என்ன வேணாலும் இப்ப சலோமி கேட்கிற விண்ணப்பம் மாதிரி நம்மளும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்னுடைய சத்துருக்களை அவன் தலையை வெட்டி கொடுங்க, இவன் தலையை வெட்டி கொடுங்கன்னா ஆண்டவர் கொடுக்க போறது கிடையாது. அதனாலதான் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரிதான் அங்க தரியு ராஜாவை ஏமாற்றி முத்திரை மோதிரம் எல்லாம் கையில வாங்கிட்டு கடைசியில என்ன பண்றாங்க, தானியேல சிங்கக்கெபியில போடும் பொழுது, ஓ நானா இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டேன்னு சொல்லி தரியு ராஜா ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா பாருங்க, ராஜாதி ராஜன் அவர் நமக்கு சொல்லும் பொழுது அவர் நம்ம உண்மையிலே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும் போது அதை நிச்சயமாக அவர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைய நேரம் சில காரியங்களை நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம், இதெல்லாமா கேட்கறது, இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், இத போய் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இன்னும் சில சமயம் என்ன நினைக்கிறோம், இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இத கேட்டும் பிரயோஜனம் இல்ல, இத போய் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்காம விட்டுறோம். இன்னும் சில காரியங்கள் மனுஷங்க கிட்ட சொல்ல முடியாத சில காரியங்களை நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ கடவுள்கிட்டயும் இதை எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுக்கு அவமானப்பட்டுட்டு சில காரியங்களை நம்ம சொல்லாம கேட்காம இருக்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆனா எப்படி கேட்கணும், எதுக்காக கேட்கணும் அப்படின்ற சில காரியங்களை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் சில காரியங்கள் நம்ம கேட்டும் நம்மளுக்கு கிடைக்காம போகுது, அதுக்கு காரணம் என்ன? அப்பன்னா நம்ம கேட்கறதுலதான் தப்பு. ஆண்டவர் கொடுக்கறதுல தாராளம் உள்ளவர். நம்ம கேட்கறதுலதான் சில காரியங்கள் குறைவுகள் இருக்கிறது. அதனால எப்படி கேட்கணும், எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற சத்தியத்தை தான் நம்ம இன்னைக்கு அதிகாலையில பார்க்க போகிறோம். சோ முதல்ல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பாராம். மத்தேயு 14 இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனத்துக்கு முந்தின வசனத்துல வாசிக்கிறோம், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். சில சமயம் நம்ம சில காரியங்களை கேட்கிறோம்ல, நான் தான் இன்னைக்கு எல்லாத்த விட டாப்ல இருக்கணும். கரெக்ட், அதை பத்தி எல்லாம் தப்பே கிடையாது. எல்லாருக்கும் மேலாக ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார், தாவீது அவனுடைய சகோதரர்களின் மத்தியில உயர்த்தினார். சோ அப்படி எல்லாருக்கும் நடுவுல நம்மளை ஆண்டவர் உயர்த்தணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா நம்முடைய புகழ்ச்சிக்காகவும் நம்முடைய மேன்மைக்காகவும் கனத்துக்காகவும் மகிமைக்காகவும் சில காரியங்களை நம்ம கேட்டு அதனால ஆண்டவருக்கு எந்த மகிமையோ கனமுமோ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த காரியம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்ப நம்ம கேட்கிறோம், ஒரு நல்ல உத்தியோகம் வேணும், நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா, ஓ எல்லாரும் என்னை பார்த்து பெரிய ஆளுன்னு என்ன நினைக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம கேட்டோம்னா கிடைக்காது. இத மாதிரி நான் எக்ஸாம்ல நான் ரொம்ப நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், அவங்கள அப்பதான் 4 பேர் முன்னாடி நான் அவங்கள அவமானப்படுத்தணும், இன்னொருத்தரை இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது நம்மளுக்கு கிடைக்காது. ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு ஒரு உயர்வை கொடுத்தீங்கன்னா அது என்னால கிடையாது ஆண்டவரே, நான் என்னுடைய அறிவினாலேயோ என்னுடைய திறமையினாலேயோ இல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த உம்முடைய ஞானத்தினாலதான் நான் இவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தேன்.
இல்லைன்னா உம்முடைய ஞானத்தினாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய வேலையும் சம்பாத்தியமும் கிடைச்சதுன்னு உம்முடைய நாமத்துக்கு நான் மகிமை வர பண்ணுவேன்னு சொன்னா மாத்திரம்தான் கிடைக்கும். ஓ, என்ன நான் பெரிய ஆளா காட்டிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஜெபம் பண்ணோம்னா அது மனசுல உள்ளத்தின் ஆழத்துல இருந்தா கூட அது நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நிறைய நேரம் நம்ம ஜெப குறிப்புகள் வச்சுட்டு இந்த ஜெப குறிப்பை மாத்திரம் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாருன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து நல்லா மூஞ்சில அடிச்ச மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அப்படி இப்படின்ட்டு எல்லாம் நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு ஜெபம் பண்றோம். அப்படியெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவரே, உம்முடைய நாமம் இதன் மூலம் மகிமைப்படும்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது, பிதாவின் நாமம் மகிமைப்படும் பொழுது அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். லாசருவ கூட ஏசாமி உயிரோடு எழுப்புகிறாரு. எழுப்பும் பொழுது ஆண்டவருடைய பிதாவின் நாமம் மகிமைப்பட வேண்டும்னு ஜெபம் பண்றாரு. ஓ, நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, நான் செத்து போனவன உயிரோட எழுப்பிட்டேன்னு 4 பேர் பார்த்து எனக்கு அதனால ஒரு பெரிய மேன்மை மகிமை கிடைக்கணும்னு நினைச்சா அங்க உயிரோடவே லாசரு வந்திருக்க முடியாது. உம்மை மகிமைப்படுத்தும் இன்னும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி நம்ம சில காரியங்களை செய்யும் பொழுது அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொன்னு வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு மனதோடு ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு முறை வந்து எங்கேயோ ஒருத்தவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்றதுக்காக போறோம். அப்ப அப்பா கூட இருக்கிறாங்க. ஏதோ வழியில சில சண்டை சச்சரவுகள் வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஜெபம் பண்ணா இந்த காரியம் நடக்கவே நடக்காது. நம்ம சில சமயம் ஜெபத்துக்கு முன்னாடி எவ்வளவோ சண்டைகள். அதுக்கப்புறம் போய் ஜெபம் பண்ண போறோம். அந்த ஒரு ஒற்றுமை இல்லாம, ஒரு ஒருமனப்பாடு இல்லாமல் நமக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு, அது முடிஞ்ச உடனே நான் போய் ஜெபம் பண்றேன்னு சொல்லி எவ்வளவு ஊக்கமா ஜெபம் பண்ணா கூட அது நடக்காதாம். அதான் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, உங்களில் 2 அல்லது 3 பேர் அல்லது என்னன்னா வேண்டிக் கொள்ளுகிற போது எந்த காரியத்தை ஆகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டதா இருந்தால் நான் அவர்கள் நடுவில் இருந்து அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் அப்படின்றாரு. சோ நம்ம ஒரு ஜெபத்துக்கு வருகிறோம் அப்படின்னா ஒரு ஒற்றுமை, ஒரு ஒருமனப்பாடு இருக்கணும். சண்டை சச்சரவுகளோடு அந்த இடத்துல வந்து எல்லாரும் எவ்வளவு ஊக்கமா, எவ்வளவு முழங்கால் படியிட்டு, எவ்வளவு நம்ம வந்து உள்ளத்துல இருந்து ஜெபம் பண்ணாலும் ஆவியினால நிரம்பி ஜெபம் பண்ணா கூட அந்த காரியம் வந்து நடக்கவே நடக்காது. அதனாலதான் இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு ஒருமனப்பாடு, இன்னொருத்தர் நம்மளுக்கு விரோதமாக பேசுறாங்களோ இல்லைன்னா நம்ம கருத்து வேறுபாடு இருக்கிறதோ பரவாயில்ல, எல்லாத்தையும் நம்ம ஜெபத்துல வச்சிடலாம், அப்பதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்னு சொல்லி நம்மளையே தாழ்த்தி அந்த இடத்துல ஒரு ஒற்றுமையும் ஒரு ஒருமனப்பாட்டையும் கொண்டு நம்ம அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார். ஏன் சில சமயம் நம்மளுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது? அவ்வளோ சண்டைகள் சச்சரவுகள் மத்தியில நம்ம ஜெபம் பண்ணிட்டு நான் வல்லமையா ஜெபம் பண்ணிட்டேன் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கும் பொழுது ஒரு பெரிய ஏமாற்றம், அங்க நமக்கு பதில் கிடைக்காம போயிருது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தது வந்து நம்ம வந்து வாசிக்கிறோம், நம்ம வந்து சில சமயம் ஜெபம் பண்ணும்போது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது இதெல்லாம் நடக்காது, சரி ஜெபம் பண்ணணும்னு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம், அதனால நான் ஜெபத்துல வைக்கிறேன், ஆனா இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டே நம்ம ஜெபம் பண்றோம். அவிசுவாசமான ஜெபம். அப்படி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதும் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காம போயிருது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோடு நம்ம எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோமா? ஆனா சும்மா கேட்டா அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபு 1:5-6ல உங்களில் ஒருவன் ஞானத்தில் சம்பூர்ணமாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனுமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆகிலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். ஏனால் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைகளைப் போல் இருக்கிறான். அவன் கர்த்தரிடத்தில் ஏதாகிலும் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணாதிருக்க கடவன். சந்தேகத்தோடு நம்ம ஒரு காரியத்தை கேட்டா ஒரு காரியம் கூட கடவுள்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாதாம். இன்னைக்கு வந்து அந்த விசுவாசம், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். சில காரியங்கள், தீராத நோய்கள், சில தீராத சண்டை சச்சரவுகள், இதெல்லாம் யார் வேணாலும் மனம் திரும்புவாங்க. ஆனா இந்த மனுஷன் மனம் திரும்பவே மாட்டான், இந்த மனுஷி மனம் திரும்பவே மாட்டான், இல்லைன்னா இந்த பிள்ளை மனம் திரும்பவே திரும்பாதுன்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கலாம். ஆனா விசுவாசத்தோட ஆண்டவரே உம்மால் கூடும், கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தர உம்மால் கூடும்னு
விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். தலைக்கு மேல கடன் பிரச்சனை போயிடுச்சுங்க. இதெல்லாம் யார் வந்தாலும் சரிப்படுத்த முடியாது. இல்லன்னா இந்த குடிப்பழக்கம், குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. எவ்வளவுதான் சொன்னாலும் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நம்மளே முடிவு பண்ணிடக்கூடாது. விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்க கடவோம். சந்தேகப்பட்டுக்கிட்டே நம்ம ஜெபத்துல தான் இருக்கிறோம். ஜெபம் பண்ணலன்னு கிடையாது. முழு நேரமும் ஜெபத்திலே தான் இருக்கிறோம். ஆனா ஒரு சந்தேகத்தோடயே காலையிலயும், மாலையிலயும், அதிகாலையிலயும், மாலையிலயும் ஜெபத்துல வந்து சந்தேகப்பட்டுட்டு வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சந்தேகப்படுகிறவன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணாதிருக்க கடவன். எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்றான். இன்னொன்னு வந்து ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நம்ம என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கும். அதுக்குதான் நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படி வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அவருடைய வசனத்தை நாம் கேட்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு வந்து நம்ம ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்னு அதுக்காக நம்ம கேட்கிறோமா? இல்லன்னா நம்ம அதே மாதிரி நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஒற்றுமையோடு வாழ்ந்து அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோமா? விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மிடத்தில் நிலைத்திருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா? ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா? இல்ல நம்முடைய சுய சித்தத்தின்படி நம்ம கேட்கிறோமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ஏன் நீங்க வந்து உங்களுடைய ஜெப குறிப்புகள் கேட்கப்படாமல் ஏன் வந்து உங்களுக்கு சில காரியங்கள் வாழ்க்கையில நடக்காம இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால தானே அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. ஜெபமே பண்றதில்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்றோ, இல்லன்னா ஒற்றுமையோடையோ, விசுவாசத்தோடையோ, ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழடங்கியோ ஜெபம் பண்றதெல்லாம் அதுக்கப்புறம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஜெபமே பண்ணல. அதனால தான் ஸ்டார்ட்டிங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட நம்ம ஜெபம் பண்ணி எப்படி நம்ம எப்படி ஜெபம் சரியா பண்ணணும்ன்றது. ஜெபமே பண்ணாததுனால தான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க. சோ நெறைய பேருக்கு இன்னைக்கு ஜெபமே கிடையாது. அடுத்தது வந்து ஜெபம் பண்றாங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால தான் கிடைக்க மாட்டேங்குது. தகாத விதமாய்னா என்ன? என்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அப்படின்னு ஜெபம் பண்றது. எனக்கு பேரும் புகழும் வேணும். 4 பேர் என்ன பெருசா நினைக்கணும்னு அதுக்காக உயிரை கொடுத்து ஜெபம் பண்றது. இது தகாத விதமாய் ஜெபம் பண்ணுகிறது. இல்லன்னா வந்து ஒரு மனம் இல்லாம சண்டை சச்சரவுகளோடு ஜெபம் பண்ணுகிறது. அவிசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இல்லாம நிலைத்திருக்காமல் ஜெபம் பண்றது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ அடங்காமல் நம்முடைய சுய சித்தத்துக்கென்று ஜெபம் பண்ணுகிறது. இல்லன்னா வந்து என்ன பண்றது? நம்மளுடைய மத்தவங்கள மோசடிக்கணும்னு ஜெபம் பண்றது. அப்படியெல்லாம் சில ஜெபங்கள் இருக்குதுல்ல. அவங்க நாசமா போகணும், இவங்க நாசமா போகணும். இப்படியெல்லாம் தகாத விதமா ஜெபம் பண்ணா இதெல்லாம் நடக்காது. இல்லன்னா என்னுடைய சொந்த சுய மேன்மைக்காகவும், மகிமைக்காகவும் ஜெபம் பண்ணுகிறது. அப்படியெல்லாம் பண்ணா நம்மளுக்கு வந்து நடக்காது. அப்புறம் இன்னொன்னு வந்து ஆண்டவர சில சமயம் பரீட்சை பார்க்கிறதுக்காக ஜெபம் பண்றது. இப்படி பண்ணி காட்டுங்களேன். அப்பன்னா நீங்க கடவுள்னு நான் வந்து நம்புறேன். இப்படி நீ பண்ணி காட்டு, அப்படி பண்ணி காட்டுன்னு ஆண்டவரை நான் பரீட்சை பார்க்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறது. இப்படி அநேக தகாத விதமான ஜெபம் பண்ணுகிறது. அதனாலதான் வந்து என்ன ஆகுது? நம்ம சில ஜெப குறிப்புகளுக்கு பதிலே கிடைக்காம போயிருது. அதே மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள்ல ஆண்டவர் சொல்றாரு, இன்னொரு ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலே தரமாட்டாராம். எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் பதில் கிடைக்காதாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவர் வந்து நாங்கள் கூப்பிட்டும் நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறது என்ன? நாங்கள் கையை நீட்டியும் நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறது என்ன? அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அதனால நீங்களும் என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உங்களுக்கு பதில் தர மாட்டேன். அதிகாலையில் என்னை தேடும் பொழுது என்னை கண்டடைய மாட்டீர்கள். அப்போ நீங்க என்னதான் கேட்டாலும் ஆண்டவர் கேட்கிறாரு நம்மள. என்ன சொல்லி கேட்கிறாரு? நம்ம சொத்த கேட்கல, பணத்தை கேட்கல, இல்லன்னா உன்னுடைய நம்மகிட்ட எதையுமே கேட்கல. ஆண்டவர் கேட்கிறது நம்முடைய இருதயத்தை தான். நீ என்னண்டை வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம்? ஆண்டவர் கூப்பிடும்போது நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருடைய பாதத்துல சிலர் நம்ம வரதே கிடையாது. கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு. நம்ம வரதே கிடையாது. அப்புறம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்போ எல்லாம் ஜெபத்துல உளுந்தடிச்சுக்கிட்டு ஓடி வந்து 4 மணியா 3 மணிக்கே வந்து நான் லாகின் பண்ணி உட்கார்ந்துக்கிறேன்னு உட்காருவோம். ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை, அவ்வளவு பெரிய போராட்டம். அதனாலதான் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, அப்ப நம்ம முன்கூட்டியே அணை போட்டிடலாமே. எப்பவுமே நம்ம ஜெபத்துல வரலாமே. எப்பவுமே ஜெபத்துல வந்தா பிரச்சனையே வராதுன்னு கிடையாது. ஆனா அதை தாங்கிக் கொள்ள ஆண்டவர் தப்பித்துக் கொள்ள வழியை நமக்கு தருவார். ஆனா நம்ம ஜெபத்துக்கே வராம என்னைக்காச்சும் பிரச்சனை வரும்போது அப்பதான் ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொன்னீரே, நான் கேட்கிறேன் கேட்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் கேட்கும்போது நீங்க எனக்கு உங்க இருதயத்தை தரல.
நீங்க கேட்கும்போது நானும் உங்களுக்கு பதில் செய்ய மாட்டேன். நீங்க அதிகாலையில வேணா தேடி வந்துக்கோங்க. நானும் உங்களுக்கு பதில் செய்ய மாட்டேன். பதில் குடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ நாமே ஆண்டவருடைய சத்தத்துக்கு கொடுத்து நம்ம ஜெபத்துல வந்து கீழமைய வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன். கைகளை விரித்து ஜெபம் பண்ணினாலும், சிலர் கை 2யும் மேல தூக்கி உயர்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த கைகள், மோசே கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது அமலேக்கியர் எல்லாம் முறியடிக்கப்படுகிறார்கள். அதே போல நம்ம கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுகிறது, அப்பா அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா கைகளை உயர்த்தி ஜெபம் அப்படி பண்ணா கூட கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு 2 கையும் உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணி பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு. எவ்வளவு நேரம் தான் பண்ண முடியும்? ரொம்ப நேரம் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, மிகுதியாய் ஜெபம் பண்ணுங்க, நான் கேட்கவே மாட்டேன்றார் ஆண்டவர். ஏன்? என்ன பிரச்சனை அந்த இடத்துலன்னு சொல்லி பார்த்தோம்னா, திக்கற்ற பிள்ளைகள், ஒடுக்கப்படுகிறவர்கள் இவங்களுடைய நியாயத்தை எல்லாம் விசாரிக்காம நீ பாட்டுக்கு நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தீன்னா ஆண்டவர் கேட்கவே மாட்டாரா? நம்ம கண்ணு முன்னாடி சிலர் திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து என்னன்னு கூட விசாரிக்காம, நான் பெரிய பரிசுத்தம், நான் ஜெபம் பண்றேன்னா நம்ம கேட்கிற ஜெப குறிப்புகளுக்கு பதிலே கிடைக்காது. ஆகவே எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை இந்த அதிகாலை வேளையிலே நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய எல்லா ஜெப குறிப்புகளையும் இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த மே மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். சோ ஒருவேளை நம்ம ஜெப குறிப்புகள் எல்லாம் வச்சு பதிலே கிடைக்காம சோர்ந்து போயிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறார். ஒரு தாயை போல எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக எதை கேட்டாலும் அதை தருவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.